வணக்கம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் உடல்நிலை குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞரின் அறிக்கை அவரது பார்வை குறித்து கவலை தெரிவிக்கிறது. அவரது வலது கண்ணில் வெறும் 15% பார்வை மட்டுமே எஞ்சியிருப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த தகவல் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படாததே இத்தகைய மோசமான நிலைக்கு காரணம் என்று அந்த மருத்துவ அறிக்கையில் விரிவாகச் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது ஒரு பாரதூரமான விஷயம். சிறையில் இருக்கும் இம்ரான் கானுக்கு போதிய மருத்துவ வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த மருத்துவ அறிக்கையை உச்ச நீதிமன்றம் மிக தீவிரமாக கருத்தில் கொண்டுள்ளது. வழக்கறிஞரின் வாதங்கள் இராணுவத்தின் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்துகின்றன. இது சட்ட ரீதியான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த தகவல் வெளியான உடனே இம்ரான் கானின் பிடிஐ கட்சித் தொண்டர்கள் பாகிஸ்தான் முழுவதும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் போன்ற முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இம்ரான் கானை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே கோரிக்கை. பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. நிலைமை மிகவும் பதற்றமாக உள்ளது. போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயல்கின்றனர். இம்ரான் கானை உடனடியாக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு தரம் வாய்ந்த மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்துள்ளன. அவரது குடும்பத்தினரும் இதையே வலியுறுத்தி வருகின்றனர். சிறையில் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை போதுமானதாக இல்லை என்றும் அது அவரது பார்வையை நிரந்தரமாக பறிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இது மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகிறது. இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டு இம்ரான் கானை பார்வை இழக்கச் செய்கிறதா? இது ஒரு அரசியல் சதித்திட்டமா? பாகிஸ்தான் அரசியலில் ராணுவத்தின் ஆதிக்கம் எப்போதும் விவாதத்திற்குரிய ஒன்றாகவே இருந்து வருகிறது. ராணுவத்தின் தயவு இல்லாமல் அங்கு எதுவும் நகர்வதில்லை என்பது நிதர்சனம். அவரை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் இத்தகைய உடல் ரீதியான துன்புறுத்தல் வழிமுறைகளை கையாள்கிறார்களா என்ற சந்தேகம் சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால். உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நீதி வழங்க வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். நீதிமன்றத்தின் முடிவுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஒரு முன்னாள் பிரதமருக்கு இழைக்கப்படும் இத்தகைய அநீதி பெரும் கண்டனத்திற்குரியது. இது ஒரு மோசமான முன்னுதாரணம். இந்த செய்தி உலகெங்கிலும் உள்ள முக்கிய ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. இது பாகிஸ்தான் நாட்டின் நற்பெயருக்கு சர்வதேச அளவில் பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடி மற்றும் நவீன சிகிச்சை அளிக்கப்பட்டால் மட்டுமே அவரது பார்வையை ஓரளவாவது காப்பாற்ற முடியும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். காலம் மிக குறைவாகவே உள்ளது. நேரம் கடந்து கொண்டே போவது இம்ரான் கானின் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இது ஒரு அவசர மருத்துவ நிலை என்பதை அனைவரும் உணர வேண்டும். இது உயிருக்கு ஆபத்தானது கூட. தங்கள் தலைவரின் நிலையை எண்ணி பிடிஐ தொண்டர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். அவர்கள் மசூதிகளிலும் பொது இடங்களிலும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டங்கள் குறைய வாய்ப்பில்லை. இது பாகிஸ்தானின் உள்நாட்டு அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும். ஏற்கனவே கொந்தளிப்பான அரசியல் சூழல் நிலவும் வேளையில் இது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. நிலைமை மோசமடையலாம். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த அரசியல் குழப்பம் மேலும் சுமையை ஏற்படுத்தும். முதலீடுகள் குறையும் அபாயம் உள்ளது. மக்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படலாம். பல்கி சர்மா கூறுவது போல இது வெறும் மருத்துவ பிரச்சனை அல்ல, இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கையா என்பதே தற்போதைய பெரிய கேள்வி. நீதி எங்கே இருக்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள். இம்ரான் கானின் பார்வை மீட்கப்படுமா என்பது காலத்தின் கையில் உள்ளது. சர்வதேச அழுத்தம் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிலைமையை நாம் தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது உங்கள் செய்தித் தொகுப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.